அமாவாசை ஜெபம் சரியா தவறா என்று சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? அதுல இப்படியா ஒரு கமெண்ட்ல பாத்தீங்கன்னா, அமாவாசை அன்று பிசாசின் கிரியைகள் மிகவும் அதிகமா இருக்கும் சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு நான் உங்கள்கிட்ட அதை குறிச்சு நான் கேட்க விரும்புறேன். அது ஒன்றும் இல்லை. இப்போ அதே பாஸ்டரு அதே ஜனங்கள் வேற நாளில் கூடி ஜெபிச்சாலும் இதே போல பிசாசுகள் ஆடதான் செய்யும். ஸோ அந்த ஜெபத்தினாலையும் ஆண்டவருடைய வல்லமையினாலையும் தான் அந்த பிசாசுகள் ஓடுதே தவிர அமாவாசை என்பதனால் அவைகள் ஆடவில்லை. நீங்கள் வேற நாளில் நடத்தினாலும் கண்டிப்பா அதே போல பிசாசுகள் ஓடத்தான் செய்யும். சந்திரன் சூரியனை எதற்கு படைச்சிருக்காருன்னு சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 104:19 சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார். சந்திரனை எதற்காக படைத்திருக்கிறாரு? கால குறிப்புகளை அறிந்து கொள்வதற்காக தான் சந்திரனை படைத்திருக்காரு ஒழிய அதன் மூலமா பிசாசு வல்லமை இதெல்லாம் கிடையவே கிடையாது. சரி, எனக்கு இன்னொரு காரியம் உண்டு, சொல்லுங்க. அதாவது இந்த மத்தேயு பாத்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்துல சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான் ஒரு தகப்பனார் இயேசு கிறிஸ்து கிட்ட அழைச்சிட்டு வருவார் பாத்தீங்களா? அப்ப சந்திர ரோகி அப்படின்னா சந்திரனால் வருகிற ஒரு நோயா இது? இப்ப நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன். திமிர்வாதம்னு பைபிள்ல போட்டிருக்கு. திமிர்வாதம் அப்படின்னா திமிர்னால வர வாதமா? அப்படி அல்ல, அது பேரலைட்டிக் அட்டாக். அது ஒரு பக்கவாதம் சொல்றோம். திமிர்வாதம் போட்டதுனால அது திமிர்னால வர வாதம் இல்ல. அதே போல சந்திர ரோகி அப்படின்றதுனால சந்திரனால வர ஒரு வியாதி கிடையாது. ஏன்னா அது இங்கிலீஷ் பைபிள்ல எபிலெப்சின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா மூளையில வருகிற சில மாற்றங்களினால், தவறான சிக்னல்னால அந்த என்ன செய்யுதுன்னா அவங்க மைண்ட்ல ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, இல்லைன்னா மயக்கம் வருகிறது, அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போகிறாங்க. அதைத்தான் அந்த எபிலெப்சின்னு போட்டிருக்கு. அந்த வியாதி தான் அவனை என்ன செஞ்சு அடிக்கடி தீயில தள்ளுறது, தண்ணியில தள்ளுறது, இந்த மாதிரி அவனை பண்ணிருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து நீங்க வியாதின்னு சொல்றீங்க. இயேசு பிசாசை அதட்டினார், அது அவனை விட்டு புறப்பட்டு போனதுன்னு போடப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப பிசாசை விரட்டினார் சொல்லியிருக்கு, அங்க வியாதின்னு சொல்லலையே. இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு வாட்டி போகும்போது ஒருத்தன் ஓடி வரான். அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளுகிறான், பாக்குறவங்களை கல்ல வெட்டி எறிகிறான், எல்லாமே செய்யறான். அப்ப பிசாசை அதட்டும் பொழுது அவன் நார்மல் ஆகிடுறான். இப்ப நீங்க அதை சயின்டிபிக்கலா ஒருத்தர் டாக்டர்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாரு? அவன் மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறான். இப்ப சயின்ஸ் எப்போதுமே பிசாசின் கிரியைன்னு ஒத்துக்காது. ஆனா நம்முடைய வேதத்துல மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வருகிறது எது அப்படின்னா பிசாசு தான். அப்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ல தான் அவன் கஷ்டப்பட்டு இருக்கான், அதை கொண்டு வந்தது பிசாசு. இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை விரட்டுறாரு, மென்டல் ஸ்ட்ரெஸ் அவன்கிட்ட மாறுது, அவன் நல்ல மனிதனாக மாறுகிறான். ஓகே, இன்னொரு வீடியோல இன்னொரு நல்ல ஒரு சத்தியத்தோடு உங்களை மீண்டுமாய் சந்திக்கிறோம். Thank you. God bless you.